இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 23 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நிஞ்சா அகாடமி காட்டுவாங்க. சக்குரா, நருட்டோ, சாஸ்கே 3 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த 301 ரூமுக்கு வருவாங்க. இந்த இடத்துல கக்காஷி நின்றுட்டு இருப்பாரு. நல்ல வேலை சக்குரா நீ வந்த அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்குற சக்குரா வந்துட்டு ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்பா. அதுக்கு கக்காஷி வந்துட்டு உங்கள் 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் வரலைனா கூட உங்களை நான் உள்ளே என்டர் ஆகிறதுக்கு விட்டுருக்க மாட்டேன். ஏன்னா இது 3 மேன் ஸ்குவாடாக தான் உள்ளே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் என்கிட்ட போய் சொன்னீங்களா, இதெல்லாம் தனித்தனி விருப்பப்பட்டதுன்னு சொன்னீங்களே அப்படின்ட்டு சக்குரா கேட்பா. ஆமாம் சொன்னேன். என்ன ரீசன்னா இப்போ நீ வரல அப்படின்னு சொன்னால் மிச்சம் இருக்க 2 பேரும் வந்து உன்னை பாதர் பண்ணிட்டு இருப்பாங்களே. ஸோ அதனால தான் நடந்து முடிஞ்சதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நீங்கள் 3 பேருமே இங்கே தானே இருக்கீங்க. எனக்கு உங்கள் டீமை பார்த்தாலே ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. நான் பார்த்ததுலேயே ஒரு பெட்டர் டீம்னா அது உங்கள் டீம் தான் அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்குற சக்குரா வைக்கப்படுவான். 2 பேருமே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. சாஸ்கே, நருட்டோ பயங்கரமாக டைலாக் பேசிட்டு உள்ளே என்டர் ஆவான். இந்த இடத்துல 3 பேர் போன உடனே ஷாக்காக பார்க்குற மாதிரி காட்டுவாங்க. இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா கெனின் டேக் டவுன் ஆல் 9 ரூக்கீஸ் ஃபேஸ் ஆஃப் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு படையே உட்காந்துட்டு இருக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முறைச்சி பார்த்துக்கிட்டே தான் இருப்பானுங்க. இதை பார்க்குற சக்குரா ரொம்பவுமே பயப்படுவா. ஐயோ என்னடா இவ்வளோ பயங்கரமாக ரணக்கொடூரமாலாம் இருக்கானுங்களே அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல ஈனோ வந்து சாஸ்கே மேலே தாவுவா. ஈனோவும் சாஸ்கே மேலே ரொம்ப கிரேஸாக நடந்துக்குவா. ஆனால் இது சாஸ்கேவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி சக்குராவுக்கும் பிடிக்காது. இதுக்கப்புறமா சக்குராவும் ஈனோவும் சண்டை போட்டுக்குவாங்க. இதுக்கப்புறமா ஷிகமாரும் சோஜியும் வருவாங்க. இந்த இடத்துல ஷிகமாரு வந்துட்டு என்ன இது தொல்லையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வருவான். வாட்டர் ட்ராக் இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் கேட்டாலுமே ஷிகமாரு டைலாக், ஃபேமஸ் டைலாக் என்னன்னு கேட்டால் வாட்டர் ட்ராக் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த இடத்துல இவங்க நான் பார்க்குற நருட்டோ 3 முட்டாள்களுமே இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்குற ஷிகமாரு பயங்கர காண்டாவான். இதுக்கப்புறம் இப்படி கூப்பிடாத அப்படின்பான். இதுக்கப்புறமா ஷிகமாருவட்ட அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அவனோட பேர் வரும், ஷிகமாரு நாரா. எப்போ பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்த கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பான். மோட்டிவேஷனே இருக்காது. இருக்கலையே ரொம்பவுமே லேசியான கிட்னா அது இவன் தான் அகாடமியிலேயே அப்படின்னு நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இந்த இன்ட்ரோஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து நருட்டோவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வரும். இதுக்கப்புறமா சோஜியை காமிப்பாங்க. இவன் பேரு சோஜி ஆக்கிமீச்சி. இவன் எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருப்பான். இருக்கலே பயங்கரமான ஃபேட் கை அண்ட் இவனும் இடியட் தான் அப்படின்பான். இவ பேர் ஈனோ. இவளும் சாஸ்கே பைத்தியம் தான் சக்குரா மாதிரியே. இவளுக்கும் சக்குராவுக்கும் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லுவான். இவளும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய தொல்லை தான். எனக்கு இவளை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. இவளும் ஒரு இடியட் தான் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா கீபா, ஹினாட்டா, ஷீனோ இவங்க 3 பேருமே வருவாங்க. இந்த இடத்துல கீபா வந்துட்டு எல்லாத்துக்கும் கிரீட்டிங்ஸ் பண்ணுவான். இந்த இடத்துல ஹினாட்டா வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லுவா. இதை பார்க்குற நருட்டோ எட்டி பார்ப்பான். நருட்டோ பார்க்க அதை பார்த்துட்டு அவ வெக்கப்பட ஆரம்பிச்சிருவா. ஹினாட்டா எனக்கு உண்மையாமே ரொம்பவுமே பர்சனலாக பிடிச்ச ஒரு ஃபீமேல் கேரக்டர் அப்படின்னா நான் ஹினாட்டா தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப க்யூட், சார்மிங். அந்த மாதிரி ஹினாட்டா பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கிட்டே போவேன். அந்த அளவுக்கு ஹினாட்டா மேலே எனக்கு ஒரு கிரேஸ் இருக்குது. இவ பேர் ஹினாட்டா ஹியூகா. இவ எப்போ பார்த்தாலும் நான் அவளை பார்த்தனாவே வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கா. அண்ட் ரொம்பவுமே ஷையான பொண்ணு. இருந்தாலும் இவ இப்படி பண்ணுறல எனக்கு கொஞ்சம் வினோதமாக தெரியும் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா கீபாவை காட்டுவாங்க. இவன் பேர் தான் கீபா இனுசூகா. அப்புறம் அவனோட நாய் அக்கமாரு அப்படின்பான். இதுக்கப்புறமா நான் ஈனோவை பற்றி சொன்னேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் மறந்துடுங்க. அவளை விட இவன் எனக்கு பெரிய தொல்லை. எப்போ பார்த்தாலும் பாஸ் மாதிரியே நடந்துக்குவான். என்னமோ இவன் சொல்கிறது தான் நம்ம எல்லாருமே கேட்டு செய்யணும்னு. அதனாலே இவன் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய தொல்லை தான் அப்படின்பான். இதுக்கப்புறமா இவன் தான் ஷீனோ அபுராமே. இவன் ஒரு மிஸ்ட்ரியான பர்சனு. ரொம்பவுமே வினோதமான டைப் தான். இவனை பற்றி எனக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியாது. ஆனால் இவனுமே என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தொல்லை கொடுப்பான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்பான். இதுக்கப்புறமா எல்லாத்துக்குள்ளேயுமே பயங்கரமான கான்வர்சேஷன்ஸ் போயிட்டு இருக்கும். இந்த இடத்துல கீபா வந்துட்டு ஒரு வழியாக நம்ம 9 ரூக்கீஸுமே இங்கே தான் இருக்கும் இல்லையா, ஆக மொத்தத்தில் இங்கே ஒரு பெரிய சண்டையே காத்துக்கிட்டு இருக்குங்க மாதிரிலாம் கீபா பயங்கர பில்டப்போட பேசிகிட்டு இருப்பான். ஏதாவது ஒரு ஆட்டிடியூடோடு இருப்பான். சாஸ்கே எப்படி அவனோட பயங்கரமாக பண்ணுவான். இந்த இடத்துல சாஸ்கே கிட்டேயே வம்பிழுப்பான். அதை பார்க்குற ஈனோ வந்து ரொம்ப ட்ரிகராவா இருந்தாலும் சாஸ்கே வந்துட்டு பேசும்போது கொஞ்சம் பார்த்தே பேசு அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்ளை பண்ணுவான். இதுக்கப்புறமா கீபா வந்துட்டு நாங்கள்லாம் பயங்கரமான ட்ரைனிங்ஸில் எடுத்திருக்கோம், உங்களால் எங்கள் கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவான். இதை கேட்குற நருட்டோ வந்துட்டு சாஸ்கே பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது, அவனை பற்றி என்னன்னு கூட எனக்கு தெரியாதுடா, ஆனால் நான் உங்களை மாதிரி ஆளுகிட்டலாம் தோற்று போகவே மாட்டேன்டா அப்படின்மா. இதை கேட்குற ஹினாட்டா வந்துட்டு அவன் அதை மீன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டான், சாரி நருட்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இந்த இடத்துல கீபா வந்துட்டு ஹினாட்டாவை வினோதமாக பார்ப்பான். இவன் நம்ம டீமில் இருந்துட்டு அவங்ககிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறமா சோஜி அக்கமாருக்கிட்ட வருவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷீனோ அவனை தடுப்பான்.
பார்த்தீங்கன்னா சோஜியோட காலுக்கு அடியில் ஒரு பூச்சி இருக்கும், அது மேலே காலை வச்சிடாத அப்படின்னு தடுத்து நிறுத்துறதுக்காக தான் சோஜியை தடுத்திருப்பான். இந்த இடத்துல இதை பார்க்க சோஜி வந்துட்டு ஏன் அதை லஞ்சுக்கு திங்க போகிறே அப்படிங்கிற மாதிரி கலாய்ப்பான். இதுக்கப்புறமா ஒரு புது கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. இவன் பேர் காபுட்டோ. இவன் வந்த உடனேயுமே ஏன் இதை விட சவுண்டாலாம் பேச முடியாதா, கொஞ்சம் சைலண்ட்டாக தான் பேசுங்க, நீங்கள் தானே அந்த 9 ரூக்கீஸ் இப்போ ஃப்ரெஷ் அவுட்டாக வெளியே வந்தது அகாடமி விட்டு அப்படின்னு சொல்லி கேட்பான். இது ஒன்றும் ஃபீல்ட் ட்ரிப் இல்லை, நீங்கள் வந்த இடத்துல இந்த மாதிரி ஆட்டம் போடுறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காபுட்டோ சொல்லுவான். இதுக்கு ஈனோ வந்துட்டு முதல்ல நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்பா. இந்த இடத்துல என் பேர் காபுட்டோ யாகுஷி, அதுக்கு முன்னாடி உங்களை சுற்றி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி காபுட்டோ சொல்லுவான். இவங்களும் சுற்றி பார்ப்பாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்கள தான் முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. டோட்டல் அட்டென்ஷனுமே இவங்க மேலே தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க நாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. குறிப்பாக இந்த இடத்துல யோ ஒன் பஞ்ச் மேன் நீ இங்கே என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். ஓகே, கதைக்குள்ளே போவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைன் வில்லேஜை சேர்ந்த கெனின்ஸை காட்டுவாங்க. உங்கள் பின்னாடி இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ரைன் வில்லேஜை சேர்ந்த கெனின்ஸ். அவங்களாம் ரொம்பவுமே வெயிட் பார்ட்டிங்க, ரொம்ப கோவப்படுவானுங்க, கொஞ்சம் பார்த்தே இருங்க அப்படிங்கிற மாதிரி காபுட்டோ அட்வைஸ் பண்ணுவான். இதுக்கப்புறமா சக்குரா வந்துட்டு உங்கள் பேர் காபுட்டோ ரைட்டா, நீங்கள் இந்த எக்ஸாமை செகண்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு காபுட்டோ வந்துட்டு இல்லை இது என்னோட 7th டைம் அப்படின்னு சொல்லுவான். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2 டைம் பார்த்தீங்கன்னா இந்த சுனின் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டக்ட் ஆகும். கிட்டத்தட்ட இது இவருக்கு வந்து 4வது வருஷம் அப்படின்னு சொல்லும் போது நருட்டோ வந்துட்டு அப்போ நீங்கள் வெயிட் பார்ட்டி தான், உங்கள்கிட்ட இருந்து நிறைய இன்சைட் நியூஸ் கேதர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இதை கேட்குற ஷிக்கமாரு வந்துட்டு ஆமாம் நல்ல எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்குறப்போ 7வது அட்டம்ப்ட்டுங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்குற காபுட்டோ வந்துட்டு ஆமாம் 7வது அட்டம்ப்ட்னா ஜாஸ்தி தானே அப்படின்ட்டு சிரிப்பான். இந்த இடத்துல ஷிக்கமாரு வந்துட்டு அப்போ வெளியே சொன்னதில் உண்மைதானா, இந்த சுனின் எக்ஸாம்ங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் போல இருக்கே, வாட்டர் ட்ராக் அப்படின்னு சொல்லுவான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்த நான் மாற்ற விரும்பலை. ஷிக்கமாருலாம் எப்போ எல்லாம் வாட்டர் ட்ராக்னு சொல்கிறானோ அப்போல்லாம் நான் வாட்டர் ட்ராக் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதனால யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்ச வார்த்தையாகவே மாறி போச்சு. இதை கேட்குற காபுட்டோ வந்துட்டு என்னோட ஜூனியர்ஸுக்கு நான் கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி சில டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நிஞ்சா இன்ஃபோ கார்ட்ஸ் எடுப்பான். இதை பற்றி சக்குரா கேட்பா. அதுக்கு காபுட்டோ வந்துட்டு நான் இத்தனை எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிக்கலையா, கிட்டத்தட்ட 6 டைம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணியிருக்கேன், அதை இந்த கார்டுக்குள்ளே வந்து நான் என்கோட் பண்ணி வச்சுருக்கேன் சக்கரா மூலயமா அப்படின்னு சொல்லுவான். கிட்டத்தட்ட காபுட்டோ 200 கார்ட்ஸ் வச்சுருப்பான் அவனோட நிஞ்சா இன்ஃபோ கார்ட்ஸுங்கிறது. இந்த கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஆனால் அவன் எடுத்து காட்டும் போது வெறும் ஒயிட்டாக பிளாங்காக தான் இருக்கும். இந்த இடத்துல அவனோட சக்கரா யூஸ் பண்ணி அவன் கம்ப்ரஸ் பண்ணுவான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க இன்ஃபோலாம் வெளியே வரும். இதை பார்க்குற சக்குரா வந்து பயங்கரமாக வியந்து பார்ப்பா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஃபோ கொடுப்பான். இதை பார்க்குற சக்குரா வந்துட்டு இது எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோட்டல் கேண்டிடேட்ஸாக 153 பேர் இருப்பாங்க. அதாவது கெனின்ஸ் வந்து சுனின் ஆகருக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதில் சாண்ட் வில்லேஜை சேர்ந்தவங்க 30 பேர், ரைன் வில்லேஜை சேர்ந்தவங்க 21, கிராஸ் வில்லேஜை சேர்ந்தவங்க 15, வாட்டர்ஃபால் வில்லேஜை சேர்ந்தவங்க 12, லீஃப் வில்லேஜை சேர்ந்தவங்க 72. பார்த்தீங்கன்னா நம்ம லீஃப் வில்லேஜில் தான் அதிக கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. இதுக்கப்புறமா சவுண்ட் வில்லேஜை சேர்ந்தவங்க வெறும் 3 பேர் தான். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா இந்த டாசோ அப்புறம் அவனோட டீம்மேட்ஸ், ஸோ அவங்க 3 பேர் மட்டும்தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா காபுட்டோ வந்துட்டு இந்த சுனின் எக்ஸாமில் எதுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல காபுட்டோவே இது வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு தான், சுற்றி இருக்க எல்லா நெய்பரிங் நேஷன்ஸோடையுமே. இதுன்னு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஷினோபி லெவல்ஸை பூஸ்ட் பண்ணுறக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நான் வேறு விதமாக கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லி சாஸ்கே கேட்பான். இதுக்கு காபுட்டோ வந்துட்டு ஆமாம் இது நடக்கிறதுக்கான உண்மையான காரணமே நம்மளை சுற்றி இருக்க நெய்பரிங் நேஷன்ஸோட பவரை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், அவங்களோட ஷினோபிஸோட லெவல்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அந்தந்த நேஷன் அவங்களோட பவரில் பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நருட்டோ வந்துட்டு பவராக பேலன்ஸாக இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். பட் அவனுக்கு புரியாது. இந்த இடத்துல சிக்கமாக வந்துட்டு பவரை பேலன்ஸ் பண்ணுமா, இது பெரிய தலைவலியாக தான் இருக்க போகுது அப்படின்பா. இதுக்கப்புறமா காபுட்டோ வந்துட்டு இந்த பவர் பேலன்ஸ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு நேஷனுக்கும். இப்போ வீக்காக இருக்க நேஷனை ஸ்ட்ராங்காக இருக்க நேஷன் அட்டாக் பண்ணி இன்வைட் பண்ணிக்குவாங்க, அந்த வில்லேஜை இவங்க ஓவர்டேக் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதுக்கப்புறமா சாஸ்கே முன்னாடி வந்து நின்றுட்டு உங்கள்கிட்ட தனிப்பட்ட பர்சன்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு காபுட்டோ வந்துட்டு அப்போ மைண்டில் யாரோ சம்திங் ஸ்பெஷலாக இருக்காங்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு சாஸ்கே ஆமாம் அப்படின்னு ரிப்ளை பண்ணுவான். இதுக்கப்புறமா காபுட்டோ வந்துட்டு என்னோட இன்ஃபோ கார்ட்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம்
அப்படியே பர்ஃபெக்டாக இருக்காது. அதில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம். அதே மாதிரி உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் கூட இந்த கார்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா அவங்க எந்த வில்லேஜ் சேர்ந்தவங்க இல்லை எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சின்ன டீட்டெயில் கொடு, இன்ஃபோ எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இந்த இடத்துல சாஸ்கே வந்துட்டு காரா ஆஃப் தி டெசர்ட், அப்புறம் ராக்லி நம்ம லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நீ தான் பேரே சொல்லிட்டியே, இது அவ்வளோ ஒன்றும் பெரிய தொல்லையாளாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் எடுப்பான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே தலைவன் ராக்லியோட கார்டை தான் எடுப்பான். இதுக்கப்புறமா லீயை பற்றி சொல்ல ஆரம்பிப்பான். லீ வந்து இவங்கள விட மூத்தவன், அதாவது இவங்கள விட பெரிய பையன். அவன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 C ரேங்க் மிஷின்ஸும் 20 D ரேங்க் மிஷின்ஸும் முடிச்சிருக்கான். இவனோட லீடர், டீம் லீடர் யாருன்னா காய் சென்சே. இவனோட தாய் ஜுட்சு ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் இந்த குறிப்பிட்ட மாதங்களில் டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனால் மற்ற ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை. கிட்டத்தட்ட போன டைம்லாம் அதிக பேர்த்தோட அட்டென்ஷனை சீக் பண்ணியிருக்கான் அவனோட சில ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் மூலயமா. ஆனால் போன டைம் நடந்த சுனின் எக்ஸாமில் அவன் பார்ட்டிசிபேட் பண்ணல. இதுதான் அவனுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மாதிரியே. அவனோட டீம்மேட்ஸ் 10 அப்புறம் நெஜி ஹியூகா அப்படின்னு சொல்லுவான். இந்த ஹியூகாங்க வார்த்தை இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கா? ஹினாட்டா ஹியூகா. ஸோ அவங்க கிளானை சேர்ந்தவன் தான் இந்த நெஜி. அதுன்னு மட்டும் இல்லை, நெஜி ஹினாட்டாவோட கசின் பிரதர். இதுக்கப்புறமா காராவோட இன்ஃபோ கார்டை காட்டுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காரா கிட்டத்தட்ட 8 C ரேங்க் மிஷினும் 1 B ரேங்க் மிஷினும் முடிச்சிருப்பான். இந்த இடத்துல காபூட்டோவே பயங்கர ஷாக் ஆவான். ஏன்னா ஒரு கெனின் B ரேங்க் மிஷின் முடிச்சிருக்கானா அப்படிங்கிற மாதிரி. இதன் மட்டும் இல்லாமல் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுப்பான். அது என்னன்னா, இந்த 9 மிஷின்கள்லையுமே காரா போயிட்டு வரும்போது அவன் மேலே ஒரு சின்ன ஸ்க்ராட்சும் கூட ஆனதே இல்லை அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்குற ஷிகமாரு, ஒரு சாதாரண கெனின் எப்படா ஒரு சின்ன ஸ்க்ராட்சும் கூட இல்லாமல் B ரேங்க் மிஷின்லாம் போயிட்டு வந்திருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆவான். இவன் என்ன மாதிரியான மனுஷன் அப்படிங்கிற மாதிரி நருட்டோ ஷாக்காக பார்ப்பான். இதை கேட்ட சாஸ்கேக்கெலாம் அள்ளு விடும். இதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ஒரு இன்ஃபோ கார்டு, எந்தெந்த வில்லேஜ்லேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க. ஸோ அதே விஷயத்தை தான் காட்டுவான். அதுன்னு மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல குறிப்பாக சவுண்ட் வில்லேஜை பற்றி சொல்லுவான். என்ன ரீசனாக அதுலேருந்து 3 பேர் தானே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதனால தான் என்னென்னா இப்போ தான் அவங்க கொஞ்சம் நல்லா ஹைப்பில் வந்துட்டு இருக்காங்க. மற்றபடி பார்த்தா அவங்க கொஞ்சம் ஒரு நார்மல் ஆவரேஜான வில்லேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி கபுட்டோ சொல்லுவான். இதெல்லாம் கேட்கும் போதே நம்ம கான்ஃபிடன்ஸ் போகுது அப்படிங்கிற மாதிரி ஹினாட்டா சொல்லுவா. இதை கேட்குற ஈனோ பயங்கரமாக ஷவுட் பண்ணுவா. இதுக்கப்புறமா சக்குரா வந்துட்டு இந்த டைம் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி காபுட்டோ கிட்ட கேட்பா. அதுக்கு காபுட்டோ வந்துட்டு, நான் இத்தனை சுனின் எக்ஸாமில் பார்த்தாலே இதுதான் ரொம்ப மோசமாக இருக்க போகுது. ஏன்னா டாப் எலைட் சினோபீஸை தான் இறக்கி விட்டுருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதுக்கப்புறமா கக்காஷியை காட்டுவாங்க. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஃப்ளாஷ் அடிக்கும். பார்த்தீங்கன்னா இருக்க வந்துட்டு கக்காஷி கிட்ட சத்தம் போடுவார் இல்லையா, எதுக்கு இவ்வளோ அவசரப்பட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இறக்கி விட்றீங்க அப்படின்னு. இந்த இடத்துல காய் வந்திருப்பார். அந்த சீனை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இந்த இடத்துல தான் காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா காய் வந்துட்டு எதுக்கு தேவையில்லாமல் இப்படி பண்ணுற, அவங்களோட யூத் டைமை ஸ்பெண்ட் பண்ண விடு அப்படிங்கிற மாதிரி கக்காஷி கிட்ட சொல்லுவார். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நீ ஒன்றும் பேசாத அப்படின்னு கக்காஷி ரிப்ளை பண்ணிடுவார். இந்த இடத்துல கக்காஷியை பொறுத்த வரைக்கும் அவர் மனசில் ஓடுறது என்னென்னா, இங்கே எவ்வளோ பெரிய ஆள் உள்ளே போனாலும் அவன் கொஞ்ச நாச்சும் பயப்பட்டுருவான். இவங்க உள்ளே போயிருக்காங்க, என்ன நிலமையில் இருக்காங்க தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். இதுக்கப்புறமா 301 ரூம்குள்ளே காட்டுவாங்க. நருட்டோ பயங்கரமாக நடுங்கிட்டு இருப்பான். இதை பார்க்குற சக்குரா வந்துட்டு, இந்த அட்மாஸ்பியரை பார்த்தாலே பயமாக இருக்கே, இதெல்லாம் விட முன்னாடி இருக்கவன் நடுங்கிறத பார்த்தா அதை விட பயமாக இருக்கே, நம்மளாம் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான பசங்க தானே, இவ்வளோ பெரிய ஆட்கள் முன்னாடி இறக்கி விட்டா அப்படி தானே இருக்கும், சரி நம்ம ஒன்று பண்ணலாம், இவனை கொஞ்சம் சியரப் பண்ணலாம் அப்படின்ட்டு சக்குரா வந்துட்டு பயப்படாத நருட்டோ அப்படின்னு சொல்லுவா. இதுக்கப்புறமா நருட்டோ பயங்கரமாக ஷவுட் பண்ணுவான். இந்த இடத்துல தலைவன் போஸே வேறு லெவலில் இருக்கும். இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு, என் பேர் நருட்டோ உசுமாக்கி, நான் உங்கள் எல்லாத்தையுமே தோக்கடிக்க போகிறேன், புரியுதா அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் வெளியேந்து கேட்டுட்டு இருக்க கக்காஷி பயங்கரமாக சிரிப்பார். இதுக்கப்புறமா ஈனோ வந்துட்டு சாக்குரா கிட்ட, உன் பாய் ஃப்ரெண்டை கொஞ்சம் அடக்கி வை அப்படின்னு சொல்லுவா. அவன் என் பாய் ஃப்ரெண்டு உனக்கு யாரடி சொன்னா அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சுக்குவாங்க. இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு, இப்போதான் எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவான். இதை பார்க்குற சாஸ்கேவும் சிரிப்பான். இதுக்கப்புறமா எல்லாத்தோட அட்டென்ஷனுமே அந்த 9 ரூக்கீஸ் பக்கம் தான் இருக்கும். அது காரணம் யாருன்னு உங்களுக்கு எது நருட்டோ. இந்த இடத்துல காங்குரோ வந்துட்டு, இவன் நம்ம அங்கே பார்த்த பையன் தானே அப்படின்னு சொல்லுவான். ஆமாம் அவனே தான், ஆனால் என்ன இவன் நாய் மாய் குலைக்க மட்டும் தான் செய்வான் போலக்குன்னு டெமாரி கலாய்ப்பா. இதுக்கப்புறமா டென்டன் இருந்துட்டு பைத்தியாரான் அப்படின்னு திட்டுவா. இந்த இடத்துல லீ இருந்துட்டு, அவன் பார்க்க நல்லா பேஷனேட்டாக தெரியறான் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு லீயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்சதுக்கான என்னன்னா, யாரோட டேலண்டாக இருந்தாலும் லீ மதிப்பான். அதுதான் அவங்ககிட்ட இருக்க ஒரு குட் கேரக்டர்னே நான் சொல்லுவேன். அண்ட் லீயை பார்த்து நிறைய பேர் கலாய்ப்பாங்க அண்டு ஓவராக வந்து இது பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட எங்ககிட்ட இருக்கிற சக்கரா பவர்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அந்த விஷயங்கள் வந்து நமக்கு கேட்கவே கடுப்பாகும்.
எந்த திறமையுமே இல்லாதவன்லாம் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவான். பட் லீ எல்லாம் பயங்கரமான ஆள். ஆனால் அவன் யாரையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே பேச மாட்டான், அவங்கள பெருமையாக தான் பேசுவான். இதுக்கப்புறமா நெஜி இருந்துட்டு நீ அவனை கரெக்டாக புள்ளி பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இதுக்கப்புறமா சவுண்ட் வில்லேஜ் கெனின்ஸை காட்டுவாங்க. இந்த இடத்துல அவன் சொன்னது கேட்டுச்சா, நம்ம வில்லேஜை ஸ்மால் நேஷனுங்கிறான், அது ரொம்பவுமே அஃபென்சிவாக இருந்துச்சு, சரி வாங்களே அவங்களோட போய் கொஞ்ச நேரம் விளையாடுவோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லுவா. இதுக்கப்புறமா டாஸோ இருந்துட்டு அவனோட இன்ஃபர்மேஷன் கார்ட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது, வாங்க போய் கொடுத்துட்டு வரலாம். சவுண்ட் வில்லேஜ் ஷினோபிஸ் கிட்ட வம்பிழுத்தா அது ரொம்ப மோசமாக இருக்குங்கிறத ஆட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்பா. இந்த இடத்துல கீபா ஷிகமார் 2 பேருமே கடுப்பாவாங்க. சுற்றி இருக்க எல்லாத்தையும் நம்மளோட எதிரிகளாக்கிறதுக்கு பார்க்குற இடம் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல சக்குரா நருட்டோவோட கழுத்தை பிடிச்சி அமுக்க ஆரம்பிச்சிருவா. சாரி இவன் சொன்னாலாம் மறந்துடுங்க, இவன் கொஞ்சம் பைத்தியக்காரன், இவனுக்கு நிறைய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவா. இவன் என்னதான் இப்படி சொல்லிட்டு நருட்டோவை சத்தம் போட்டு இருந்தாமல் எல்லாருமே இவங்களையே தான் முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல சவுண்ட் வில்லேஜ் கெனின்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வருவாங்க. இந்த இடத்துல காங்கூர் வந்துட்டு நம்மளும் களத்தில் இறங்குங்கிற மாதிரி அவனோட க்ரோவை எடுப்பான். பட் இந்த இடத்துல காரா அவனை தடுத்துருவான். இந்த இடத்துல டாசோவோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் காட்டியிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுற ஒரு டிவைஸ். ஆனால் இதெல்லாம் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிக்க மாட்டாங்க, உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக நான் இப்போவே சொல்கிறேன். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குனாய் எடுத்து அட்டாக் பண்ணுவான். அதுலேருந்து காபுட்டோ மிஸ் ஆயிடுவான். இதுக்கப்புறமா டாசோ அட்டாக் பண்ண போவான், டாஜ் பண்ணிடுவான். சொல்லப்போனால் இந்த இடத்துல இவங்க வந்து சவுண்ட் வில்லேஜ் சேர்ந்தவங்கன்னு சொல்லி காபுட்டோ நோட்டீஸும் பண்ணிடுவான். அப்போ அவன் மேலே பட்டிருக்காது, ஆனால் அவனோட கண்ணாடிக்கு தெரியுமா அது பிரேக் ஆகும், உடஞ்சிரும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாஸ்கே இவன் டாஜ் பண்ணுறத பார்த்துட்டு என்னால் இந்த ஸ்பீடை பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பட் இருந்தாலுமே அந்த கண்ணாடி உடஞ்சதுக்கப்புறமா சாஸ்கேக்கே புரியாது. அந்த இடத்துல அவன் கிட்டத்தட்ட டாஜ் பண்ணிட்டாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஷவுட் பண்ணுவான் சாஸ்கே. இதுக்கப்புறமா காபுட்டோவை காட்டுவாங்க. இதுவும் ஒரு வகையான அட்டாக் தானே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டஃப்பாக தான் பிஹேவ் பண்ணுவான். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு மாதிரி தலை சுற்ற ஆரம்பிச்சிடும், கீழே அப்படியே குனிஞ்சு வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதை பார்க்குற நருட்டோ சக்குராலாம் பயங்கர ஷாக் ஆவாங்க. சுற்றி இருக்க எல்லாருமே அதாவது ஒரு செகண்ட் கூட கண்ணை சிமிட்டாமல் அவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறமா அந்த சவுண்ட் வில்லேஜ் சேர்ந்தவங்கலாம் 4 வருஷமாக அட்டன் பண்ணுற நீ எல்லாம் எங்கள் வில்லேஜை பற்றி கேவலமாக பேசாதா, இதையும் ஆட் பண்ணிக்க, நீ தோற்று போனங்கிறதையும் அப்படிங்கிற மாதிரி கலாய்ப்பாங்க. இந்த இடத்துல நருட்டோ சக்குரா 2 பேருமே ரொம்பவுமே காண்டாவாங்க அவங்க சொல்கிற கேட்டு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட என்ட்ரி இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா இபிகி மொரினோ. அவர் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி இன்ட்ரோ கொடுப்பாரு. இவர் யாருன்னா இந்த சுனின் எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டோட ப்ராக்டர். கிட்டத்தட்ட நான் தான் உங்களோட மிக மோசமான எதிரியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாமல் பார்க்குறக்கு. நீங்கள் ஃபுல் நருட்டோ சீரீஸை கண்டிப்பாக என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.やぶからぼんに吸ったこらさ、やぶれたらぶれた持って吸ったこらさ、やぶれかぶれのやぶいさがひどいなこの歌。